வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அந்த அரிசி பருப்பு சாதம் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற புழுங்க அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ் எடுத்த அதே டம்ளரில் துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதையும் அரிசியோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 3 தடவை நல்லா கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க.
பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. 2 விசில் சிம்மில் வச்சுட்டு இறக்கி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்க சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.